நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்ட் போயிட்டு நியூ கொடுத்து பார்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதேமாரி யூனிட்டும் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க மில்லிமீட்டரு. தென் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதேமாரி ஃபஸ்ட்டு ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து லைன் வெர்டிக்கலாக வரும். ஐ மீன் 90 டிகிரியில் வரும். நெக்ஸ்ட்டு லைன் டிஸ்டன்ஸ் 25. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எகைன் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு ரிப்பீட் லைனு இந்த பாயிண்ட்லேருந்து இது வந்து கரெக்டாக 3.5. சேம் ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3. தென் லெஃப்ட் சைடு ஒரு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தென் இப்போ வந்து ஆஃப் செட் தான். ஸோ ஆஃப் செட் லைன் தான் மேக்ஸிமம் வந்து இதில் உள்ள கமாண்டு. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வெர்டிக்கல் லைனை லெவலுக்கு ஆஃப் செட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து 3, இப்போது இது வந்து லெவலு. ஓகே, என்டர் கொடுத்தீங்கன்னா அது மாறிடும் ஆஃப் செட்டுக்கு. இப்போது இது வந்து லெவலு. தென் அதேமாரி இப்போது ட்ரிம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக தேவையில்லாத ட்ரிம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக வந்து 3 வந்துடும். ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் 2. ஓகே டயா வந்து 4. ஸோ ஆஃப் செட் வந்து 2. தென் இதோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவலு. ஸோ மாற்றி சொல்லணுன்னா ஓகே, செகண்ட் ஹைட் வந்து 4, இது வந்து லெவலு. இங்கேருந்து இது வரைக்கும் வந்து லெவல் வந்துடும். அதேமாதிரி இப்போ ட்ரிம் எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ரேடியஸ் வந்து 3 கரெக்டாக. தென் இப்போ மூவ் கொடுத்து சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் ஓகே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மூவ் பண்ணி கரெக்டாக இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. தென் வச்சுட்டு எகைன் வந்து மூவ் கொடுங்க. இப்போது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக 3 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செட்டில் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் செட் கொடுக்கணும். ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ இங்கேருந்து கரெக்டாக இது வரையும், இங்கேருந்து கரெக்டாக இது வரையும். ஓகே, தென் ரைட் கிளிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ட்ரிம் பண்ணணும். இந்த பக்கம் தேவையில்லை. ஸோ ஒரு வால் தான் பண்ண போகிறோம். அதேமாரி இதுவும் தேவையில்லை. தென் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த லைனும் தேவையில்லை. தென் இந்த இன்னர் போர்ஷன்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இங்கேயும் ரைட் கிளிக்கு என்டரு. ஸோ இப்போ இதை ஃபுல்லத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா கரெக்டாக வந்துடும். தென் இப்போ வந்து ரெவால் ஆப்ஷன் போய்கிட்டு இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. தென் வந்து ஆக்சிஸ் கேட்கும். இங்கேருந்து இது வரையும் ஆங்கிள் வந்து 360. கிளிக் ஓகே. இப்போது வந்து ஷேடர் வித் எட்ஜஸ், ஐ மீன் விசிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில்லட் ரேடியஸ் வந்து 1. டேரெக்டாகவும் கொடுக்கலாம், ஃபில்லட்டாக கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இங்கேயும் தென் கொஞ்சம் ஷிஃப்ட்டை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கேயும் 2 என்டர் கொடுக்கணும். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம சின்னதாக ஒரு கட்டு ஒன்று போடணும். ஸோ அதை மட்டும் வந்து போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். டாப்பியை வச்சுக்கோங்க. டாப்பியை வச்சுக்கிட்டு அதில் சென்டரில் தான் கட்டு வரணும். ஸோ சென்டர் டயாமீட்டரோ ரேடியஸ் தான் எடுத்துருக்கேன் 1.5. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லைனு, அதேமாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு லைனு. ரைட் கிளிக் என்டரு. ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஸோ ஃபுல் இது ட்ரிம் பண்ணிடுங்க. அது ஃபுல்லாக போயிடும். தென் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து தெரியாது, அதனால் ஃபஸ்ட்டு வந்து 3D எலமெண்ட்டை மூவ் பண்ணிக்கோங்க. தென் இப்போது ஜே கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஒரு 2 ஜே கொடுத்துட்டோன்னா ஜே கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து மூவ் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க.
ஸோ சென்டரில் வச்சாச்சு. தென் இப்போ நான் வந்து ஹோம் கொடுக்குறேன், ஐ மீன் நார்மல் வியூ. அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், ரெவால் கொடுத்துக்கிட்டு ஸ்கெட்சை செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆக்சிஸ் இங்கேருந்து இது வரையும். ஸோ ஆங்கிள் வந்து சேம் 360. தென் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ மெயின் எலமெண்ட்டு இது வந்து சப்ராக்ட் பண்ணுற எலமெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணால் இந்த மாடலிங் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.